சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் அவர்கள் ஆளுநராக பொறுப்பேற்கப் போகிறாரா? அவசர டெல்லி பயணத்தின் காரணம் என்ன? சமூக வலைதளங்களில் பன்னீர்செல்வம் அவர்கள் ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளார் அமித்ஷா அவர்களால் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதன் உண்மைத்தன்மையை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம். அதாவது அதிமுக பாஜக கூட்டணி வைத்ததை தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகுவதாக பன்னீர்செல்வம் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரனும் என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகுவதாகவும் அறிவித்தார். ஓபிஎஸ் டிடிவி தினகரனின் ஆதரவுகள் இல்லாமல் தென் மாவட்டங்களில் அதிமுக அல்லது பாஜகவால் நிச்சயம் ஒரு எம்எல்ஏக்களை கூட பெற முடியாது என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இதனால் என்ன செய்வது என்ற ஒரு கவலையில் ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்க முடியாது என்று பாஜகவிற்கு தெரிந்துவிட்டது. வேறு வழிதான் என்ன? 15ஆம் தேதி டிசம்பர் 15ஆம் தேதி முக்கிய அறிவிப்பை ஓபிஎஸ் அவர்கள் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் பன்னீர்செல்வம் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பொதுக்குழுவில் ஒருங்கிணைக்கவில்லை என்றால் 15ஆம் தேதி நாங்கள் முக்கிய அறிவிப்பை வெளியிடுவோம், அது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் தரப்பிலிருந்து தகவல்களை நம்மால் பார்க்க முடிந்தது. அதற்கு முன்பாக அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை தொடர்பு கொண்டு டெல்லிக்கு அழைத்து விசாரணை, அதாவது பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு முடிவிற்கு வரலாம் என்று நினைத்துள்ளார். தற்பொழுது கொச்சியின் மூலமாக பன்னீர்செல்வம் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்க நேற்று கிளம்பிவிட்டார். மேலும் இந்த சந்திப்பில் பன்னீர்செல்வம் அவர்கள் அரசியலில் இருந்து முழுவதுமாக விலகி அவருக்கான அந்தஸ்தை, இதுவரை அரசியலில் அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் முதல்வராக 3 முறை பொறுப்பேற்றது, அதனை கருத்தில் கொண்டு அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை அமித்ஷா அவர்கள் கொடுக்க உள்ளதாகவும், அதுதான் ஆளுநர் பதவி என்றும், கேரளா ஆளுநர் அல்லது ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படலாம் என்றும் கூறப்பட்டது. ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு அதில் விருப்பமே கிடையாது. மேலும் 15ஆம் தேதி புதிய கட்சியை ஆரம்பித்து தனது அதிமுகவின் தொண்டர்களை, அம்மாவளி தொண்டர்களை நிச்சயமாக வெற்றியடைய வைத்து தமிழக மக்களை நிச்சயமாக காப்பாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார். சரி, எதற்காக ஓபிஎஸ் அவர்களை ஆளுநராக வர வைக்க வேண்டும்? ஆளுநராக நியமித்தால் அவர் அரசியலிலிருந்து முழுமையாக விலகிவிடுவார். அவரது ஆதரவாளர்கள் நேரடியாக அதிமுகவிற்குத்தான் வருவார்கள் என்பது அமித்ஷாவின் நோக்கம். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஓபிஎஸ் ஆளுநராக தொடரலாமா அல்லது புதிய கட்சி ஆரம்பித்து தாவேகாவுடன் கூட்டணி வைக்கலாமா?